ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு வீடியோல பழைய துணி வச்சு எப்படி மேட் செய்யறது அப்படின்றதாங்க உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். நான் பழைய சாரி யூஸ் பண்ணி 2 மேட் செஞ்சிருக்கேன். அதுல ஒண்ணு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் மாம் பியூட்டி ஆர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நான் நிறைய போட்டிருக்கேன். அது நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், அதாவது கீழே முக்கோணம் ஷேப்பில் ஒன்று இருக்கும் பாருங்க. அது ப்ரெஸ் பண்ணி மை சேனல் லிங்க் அப்படின்னு இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு மெயினாக தேவைப்படுறது ஏதாவது வேஸ்ட்டான சாரீங்க. நான் இன்னைக்கு மொந்தமாக இருக்கிற காட்டன் சாரீ எடுத்திருக்கேன். ஸோ இந்த சாரியில் 2 மேட் பண்ணலாம். இஃப் சப்போஸ் மெல்லிஸாக இருக்கிற சாரியோ இல்லை பூனம் சாரீ எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு மேட் தான் நம்ம பண்ண முடியும். இந்த சாரியை நம்ம நார்மலாக மடக்கிற மாதிரி 4ஆக மடக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2ஆக மடக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு மடக்கு மடக்குனீங்க அப்படின்னா 4ஆக மடக்கிக்கலாம். ஓகேங்களா? புரியும் நினைக்கிறேன். இதில் ஒரு சைடு ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும், இன்னொரு சைடு ஓரம் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. அதோ இந்த சைடு ஓரம் இருக்கிற சைடு. இப்போ நம்ம இந்த சாரியை 3ஆ மடக்கிக்க போகிறோம். எப்படின்னா இந்த ஓரம் இருக்கிற சைடை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சென்டரா கொண்டு போய்க்கலாம். அதுக்கப்புறமா அந்த க்ளோஸ்டு சைடை இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? மூடி விட்டுறலாம். ஓகேங்களா? அப்போ நமக்கு 3ஆ மடங்கின மாதிரி ஆகிடும். ஓரம் இருக்கிறது உள்புறமாக போகிற மாதிரி மடக்கிக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு வாட்டியும் மடக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா நீவி விட்டுக்கோங்க, சுருக்கம் எதுவும் இல்லாமல். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஓரம் இருக்கிறது உள்ளே போயிருக்கு, இந்த க்ளோஸ்டாக இருக்கிறது வெளியே வந்திருக்கு. ரொம்ப மெல்லிசான சாரீ நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த சாரியை இந்த மாதிரி மறுபடியும் மடக்கி நீங்கள் 4 புறமுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சாக் பீஸில் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மேட் ரெடி ஆயிரும். நான் கொஞ்சம் மொந்தமான துணி தான் எடுத்திருக்கேன். அதனால நான் வச்சிருந்த மாதிரியே மறுபடியும் விரிச்சு விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த பீஸை இப்போ 2ஆக கட் பண்ணிக்க போகிறோம். 2 மேட் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த இடத்துல நான் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு 2 மேட் ரெடி ஆயிரும் இல்லைங்களா? இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் கட் பண்ணிட்டேங்க. இப்போ இது ஒரு மேட், இது ஒரு மேட்டாக ரெடி ஆயிரும். ஒரு மேட் ஒரு டிசைன்லையும் இன்னொரு மேட் இன்னொரு டிசைன்லையும் நான் செஞ்சுருக்கேன். இப்போ ஒரு மேட்டோட டிசைன் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போது ஒரு மேட்டில் இந்த மாதிரி லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா சாக் பீஸில், அந்த இடத்துல ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேங்க. உங்ககிட்ட மெஷின் இருந்துச்சு அப்படின்னா மெஷினில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா கையில் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் மெஷின் யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் நமக்கு grip கிடைக்கணும் அப்படின்றதுக்காக க்ராஸாக நான் லைன் வரைய போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கலாம். ஈவன் பாக்ஸஸ் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி லைன் வரைஞ்சி நான் எங்கெங்கெல்லாம் வரைஞ்சிருக்கணும் அந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இதில் ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தாங்க வேலை. கட் பண்ணுறது ஒரே ஒரு கட் மட்டும்தான் பண்ணிடணும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும் ஒரு மேட் பண்ணுறதுக்கு. இனிமேல் கடையில் வாங்குறதுக்கு பழைய துணிலாம் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். பழைய சாரீ இல்லைனா கூட உங்ககிட்ட நைட்டி இல்லைனா வேஷ்டி இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் கூட 2-3 நைட்டி வச்சு 2-3 நைட்டியாக ஒன்றா வச்சு இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வரைஞ்ச இடத்துல ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காலில் மிதிக்கும்போது நல்ல grip கிடைக்கும். இப்போது அந்த ஒவ்வொரு சென்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தூக்கி விட்டுருக்கிற மாதிரி இருக்கும், பவுன்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது வேணும் அப்படின்னா நீங்கள் பார்டர் வேணும்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதை அப்படியே கூட விடலாம். பட் நான் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்டர் அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ பவுன்ஸியாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பார்டருக்காக வேஸ்ட் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே காட்டன் இல்லை சிந்தட்டிக் எந்த கிளாத்தாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சைடு இந்த மாதிரி மடக்கி வச்சு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அப்படியே பின்னாடி திருப்பி பேலன்ஸ் இந்த துணி இருக்குது பார்த்தீங்களா? இதையுமே இந்த மாதிரி மடக்கி வச்சு இந்த இடத்துலையும் ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இதே மாதிரியே 4 சைடு பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு சைடு செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்
மடக்கி வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரியே தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 4 சைடுமே ஸ்டிச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப 4 ஓரமுமே நான் அடிச்சுட்டேங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு மட்டும் கொஞ்சம் பார்டர் அதிகமா இருக்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன். பிகாஸ் நீங்க துணியில கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இந்த சாரியோட பார்டர் வந்துட்டு ஒரு சைடு வந்திருக்கும். அது மறையறதுக்காக நான் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு மட்டும் பார்டர் கொஞ்சம் அதிகமா துணிய வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. நம்ம மேட் ரெடி ஆயிருச்சு. ஒரு சாரீல 2 மேட் தயாரிக்கலாம். ஒண்ணு வந்துட்டு நான் உங்களுக்கு இப்ப காமிச்சிருக்கேன். இன்னொன்னு வந்துட்டு நான் வேற டிசைன்ல உங்களுக்கு கண்டிப்பா சீக்கிரமா அப்லோட் பண்றேன். இப்ப என் பாப்பா அதுல ஏறி நிக்கிறா பாருங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு துடைக்கிறதுக்கு. கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வேஸ்ட்டா போற துணிய இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ் போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனா கூட, மேபி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகலாம். கண்டிப்பா உங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க குட்டி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க. ரொம்ப மோட்டிஃபிகேஷனா இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.